Hi guys, welcome to DJ Studio Mission. இன்னைக்கு நம்ம ஓரியோவில் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். அது என்னன்னு நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஓரியோ எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பிரித்து போட்டு க்ரீம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம க்ரீமு பிஸ்கெட் தண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பிஸ்கெட்லாம் நம்ம நொறுக்கி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். வாங்க போகலாம். ஸோ கைஸ், இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். வாங்கிக்கலாம். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம ஒரு பேக்கெட் போர்போன் எடுத்துக்கலாம். போர்போனும் நம்ம இதில் போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஸோ இதையும் நம்ம தனித்தனியாக க்ரீமும் தனியாக பிஸ்கெட்டும் தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இதையும் நம்ம தனித்தனியாக பிரித்தாச்சு. இப்போ நம்ம இதையும் ஸ்மாஷ் பண்ணிடலாம். உங்களுக்கு போர்போன் பிடிக்குன்னா சேர்த்துக்கலாம், பிடிக்குன்னா சேர்த்துக்கலாம். இல்லை தனியாக க்ரீமாக எடுத்து வைக்கணுன்னா எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் அந்த ஓரியோ க்ரீமோடு தான் மிக்ஸ் பண்ணணும். வேண்டான்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இது ஸ்மாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை நம்ம போட்டு வச்ச ஓரியோட கலந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் நான் ஒரு மில்க் பிக்கீஸ் பேக்கெட்டும் எடுத்திருக்கேன். ஒரு டேஸ்ட்டுக்கு வரணும்னு நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம். ஸோ இதையும் நம்ம ஸ்மாஷ் பண்ணிடலாம். இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இதை நம்ம அரைச்சி வச்சிடலாம். இப்போ இது நம்ம அரைச்சாச்சு. இப்போ நம்ம திரும்ப பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் கொஞ்சம் நம்ம பால் ஊற்றிக்கலாம். பால் கொஞ்சம் சூடாகவும் இருக்கலாம், அப்புறம் கொஞ்சம் வெதுன்னு இருந்தால் கூட பரவாயில்ல. பால் கொஞ்சம் இருந்தால் போதும். கொஞ்சம் சூடாக கூட இருந்தால் கூட ஓகே. இல்லை வெதுன்னு போட்டால் கூடயும் பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஆகிற வரைக்கும் பண்ணிக்கோங்க. பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேணுன்னா பட்டர் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவசியம் இல்லை. ஒரு டேஸ்ட்டுக்காக தான், இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு பாலும் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்திக்கிட்டா இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் கிட்ட போகலாம். இப்போ இதுலேயும் நம்ம கொஞ்சம் பால் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் பால் இருந்தால் போதும். ஆனால் இதில் நீங்கள் பாலுக்கு பதிலாக தண்ணி ஊற்ற முடியாது. இதில் தண்ணி ஊற்றக்கூடாது. ஸோ இது நல்லா இந்த மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஓரியோ பால்ஸ். இப்போ அது உருட்டி வைக்கும்போது இதுக்குள்ளே இந்த க்ரீமை வச்சு விட்டா அது கடிக்கும் போது அந்த க்ரீமோடு வரும். வாங்க பண்ணலாம். ஸோ இது நம்ம கொஞ்சம் இதில் எடுத்துகிட்டு இப்படி நம்ம விரித்து வச்சுட்டு இதில் நம்ம எடுத்து வச்ச க்ரீம் இப்படி போட்டுட்டு இப்படி உருட்டி வச்சுருங்க.
இந்த மாதிரி நீங்கள் அதில் இருக்க பால்ஸ்லாம் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். அப்புறம் கடிக்கும் போது நல்லா வரும். நீங்கள் பால்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஓவனை 10 மினிட்ஸ்க்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள்கிட்ட ஓவன் இல்லைன்னா நீங்கள் வந்து குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச பால்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடலாம். அப்படி உங்ககிட்ட ஓவன் இல்லைன்னா குக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் சொன்ன மாதிரி. ஓகே, இதை வச்சிடலாம். வச்சக்கப்புறம் நீங்கள் ஓவன் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்டே வச்சுக்கலாம். 10 to 15 மினிட்ஸ்குள்ளேயே வச்சுட்டு எடுக்கலாம். ரைஸ் இப்போ ஆயிடுச்சு, நம்ம எடுத்துடலாம். நல்லா வந்திருக்கு, சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை நம்ம இப்போ எடுத்துடலாம். செம்ம சூடு கைஸ், கொஞ்சம் பார்த்து தான் எடுக்கணும். எப்படி பிடிச்சாலும் எடுத்தாலும் வர மாட்டேங்குது கைஸ். ஸோ கைஸ் நல்லா வந்திருக்கு பிஸ்கெட். பாப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிஸ்கெட் இல்லை, ரோல். ஸோ கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. டேஸ்ட் வேணும்னா நம்ம பண்ணி வச்ச அந்த க்ரீம் சிரப்பை வந்து இப்படி மேலே ஊற்றிட்டு இல்லை நீங்கள் டிப் குடி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும். மூக்கில் க்ரீமாக இருக்கும்.